Good morning to all. Today we are going to discuss about pressure volume work. In thermodynamic, only one type of work is considered is work done by expansion or compression of gas. This is known as pressure volume work. Work done work எப்படி வந்து நடக்குதுன்னா ஒன்று எக்ஸ்பான்ஷன் இல்லைனா கம்ப்ரெஷன். எது வந்து கம்ப்ரெஸ் ஆகுதுன்னா கேஸ் வந்து ஒன்று எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லைனா கம்ப்ரெஷன் ஆகும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா pressure volume workன்னு சொல்கிறாங்க. Work involving expansion and compression of process. The essential condition for the expansion and compression of system is that there should be a difference between the external pressure P external external pressure and internal pressure P int internal pressure. Essential means necessary condition for the expansion and compression. Expand ஆகிறதுக்கும் கம்ப்ரெஸ் ஆகிறதுக்கும் there should be a difference in a external pressure or internal pressure. அங்கே வந்து external pressureம் internal pressureம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். A cylinder is consist of n mole of gas with a frictionless piston. This is a cylinder. It is filled with a n mole of gas. It is filled with the ideal gas. What is meant by ideal gas? Ideal gas is the no intermolecular force of attraction is in the ideal gas. It is fixed with the frictionless piston. It cross over the area A. The total volume inside the gas inside is VI. Total volume is nothing but occupy the space. எவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிது அது வந்து VIன்னு சொல்கிறாங்க. And pressure of the gas inside is P internal. உள்ளுக்குள்ளே இருக்க ப்ரெஷர் வந்து ப்ரெஷர் ஆஃப் கேஸ் வந்து P internal. வெளியே வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். பிஸ்டனில் வந்து அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். இஃப் த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் கிரேட்டர் தென் த இன்டர்னல் ப்ரெஷர் த பிஸ்டன் மூவ் இன்வர்ட்ஸ் டில் த ப்ரெஷர் இன்சைட் ஈக்குவல் டு த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னால் நான் அப்ளை பண்ணுற ப்ரெஷர் பிஸ்டன் மேலே நான் அப்ளை பண்ணுற ப்ரெஷர் வந்து கிரேட்டராக இருக்கும். கிரேட்டராக இருந்துச்சுன்னா எதை கம்பேர் பண்ணும்போது இன்டர்னல் ப்ரெஷரை விட எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் நான் அப்ளை பண்ணுற ப்ரெஷர் வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா இந்த பிஸ்டன் என்ன பண்ணும் மூவ் இன்வேர்ட்ஸ். இது வந்து என்ன பண்ணும் பிஸ்டன் வந்து மூவ் பண்ணும் உள்ளுக்குள்ளே மூவ் பண்ணும். எது வரைக்கும் மூவ் பண்ணுன்னா டில் த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அண்ட் இன்டர்னல் ப்ரெஷர். இது வந்து இன்டர்னல் ப்ரெஷரும் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் அது வந்து அந்த பிஸ்டன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம்ல எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து கிரேட்டராக இருக்கும். இன்டர்னல் ப்ரெஷர் வந்து கம்மியாகிடுச்சுன்னா அந்த பிஸ்டன் வந்து மூவ் ஆகும். எது வரைக்கும் மூவ் ஆகும்னா இந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் இன்டர்னல் ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் அது வரைக்கும் தான் இந்த பிஸ்டன் வந்து மூவ் ஆகும். ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா ப்ளஸ் டபிள்யூ. ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா மைனஸ் டபிள்யூ. இங்கே வந்து ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ட்ராவல். எஃப்னா ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுது அந்த பிஸ்டன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ அது வந்து டிஸ்டன்ஸ் மூவ் பை த பிஸ்டன் டியூரிங் த கம்ப்ரெஷன் ஆகும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ அதான் டிஎக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பிஸ்டன் வந்து இது வரைக்கும் மூவ் ஆகிக்குது அப்போது இது வரைக்கும் ட்ராவல் ஆகிக்குது அந்த பிஸ்டன் வந்து இது வரைக்கும் ட்ராவல் ஆகிக்குது அப்போது டிஎக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எஃப் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ கேஸ். எஃப் வந்து என்ன பண்ணுது ஃபோர்ஸ் வந்து ஆக்டிங் ஆன் அ கேஸ். எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா கேஸ் மேலே ஆக்ட் ஆகுது. இங்கே வந்து டபிள்யூ வந்து ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்போது இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கம்ப்ரெஷன் ஆகிறதுனால அது வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது அப்போது மைனஸ் எஃப் இன்ட்டு டெல் எக்ஸ். ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா விச் ஆக்ட். ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன், ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர், யூனிட்ஸ் வந்து மீட்டர் ஸ்கொயர். இங்கே வந்து என்ன தேவை ஃபோர்ஸ் வந்து தேவை அதனால் ஃபோர்ஸ் வந்து வெளியெடுத்து தராங்க. ப்ரெஷர் வந்து மல்டிப்ளிகேஷனில் போயிடும். டிவிஷனில் இருக்கிறது வந்து மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போது எஃப் ஈக்குவல் டு பி எக்ஸ்டர்னல் இன்ட்டு ஏ. இது வந்து ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 வந்து ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இது வந்து ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போது டபிள்யூ எஃப்க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணாங்க. அப்போது மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்ட்டு ஏ டெல் எக்ஸ். அப்போது ஏ இன்ட்டு டெல் எக்ஸ்னா ஹைட்டு
அப்போ A into height equal to volume. Volume வந்து சேஞ்ச் இருக்கும். அப்போ A into del x equal to change in volume. அப்போ change in volumeனா V volume final minus volume initial. அப்போ A into del x பதிலா இதை சப்ஸ்டிட் பண்ணாங்க. W equal to minus P external A into del x பதிலா VF minus VI. இங்கே வந்து VI வந்து கிரேட்டர் வேல்யூ இருக்கும். அப்போ சப்போஸ் இது வந்து ஒரு 10 இருந்துச்சுன்னா இது வந்து 5 வந்துச்சுன்னா இந்த வேல்யூ தான் அதிகம். அப்போது இந்த சிம்பிள் தான் வரும். W equal to P external minus del V. இங்கே வந்து மைனஸ் del V மைனஸும் இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல, ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகுது, ரிமைனிங் தான் இருக்கும். W equal to P external into del V. ப்ரெஷர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். இது வந்து ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். இங்கே பாருங்கள், ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வரும்போது வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஃபார் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் ஒர்க் கேன் பி ரிலேட்டட் டு த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். அப்படி W reverse is equal to minus integral of VI VF P external into dV. எதுக்கு மைனஸ் சைன் போட்டுக்கிறாங்கன்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால மைனஸ் சைன் போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரெஷன் ப்ராசஸ். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் த ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டராக இருக்கும். ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டத்தை விட எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து கிரேட்டராக இருக்கும். அப்போ P external is equal to P internal plus dP. ஃபார் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ், எக்ஸ்பேன்ஷன்னா சுருங்கத்து, கம்ப்ரெஷன்னா சுருங்கத்து, எக்ஸ்பேன்ஷன்னா விரிவடைத்து. ஃபார் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கணும், லெஸ்ஸாக இருக்கும் கம்பேர்ட் டு த ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம். அது வந்து ஈக்குவேஷன் வந்து P external is equal to P internal minus dP. இன் ஜென்ரல் கேஸ் எப்படி எழுதுவாங்கன்னா P external is equal to P internal plus or minus dP. ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆக வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஃபார் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் work can be related to the internal pressure. Work done reversible is equal to minus integral of VI VF P internal pressure into dV. For ideal gas PV equal to nRT. Ideal gas equation வந்து PV equal to nRT. இங்கே வந்து ப்ரெஷருக்கு வந்து இன்டர்னல் ப்ரெஷர் வந்து யூஸ் பண்ணாங்க. அப்போது P internal into Vன்னு வரும். P internal into V equal to nRTன்னு வரும். இந்த ஈக்குவேஷனை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணாங்க. அப்போது P இன்டர்னல் ப்ரெஷருக்கு பதிலாக இது சப்ஸ்டிட் பண்ணாங்க, இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணாங்க. அப்போது W ஒர்க் ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் VI VF nRT டிவைட் பை V இன்ட்டு dV. இங்கே வந்து nRT வந்து கான்ஸ்டன்ட், அப்போது அதை வந்து வெளியேற்றுக்கிறாங்க. அப்போது W ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் nRT, இதை வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கிறாங்க. இன்டெக்ரல் ஆஃப் VI VF dV டிவைட் பை V. V வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கு தான் வரும். அப்போது லான் V லோவர் லிமிட் வந்து VI, அப்பர் லிமிட் வந்து VFன்னு வரும். அப்போது W ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் nRT லான் V, லோவர் லிமிட் வந்து VI, அப்பர் லிமிட் வந்து VF. இது எப்படி இருக்குன்னா லான் V மைனஸ் லான் VI, இது வந்து லான் VF டிவைட் பை VI, ஏன்னா அப்பர் லிமிட் டிவைட் பை லோவர் லிமிட். அப்போது W ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் nRT லான் அப்பர் லிமிட் வந்து VF டிவைட் பை VI. இங்கே வந்து இந்த லான் வந்து லாக் ஆகும்போது மைனஸ் 2.303 nRT லாக் VF டிவைட் பை VI ஃபார்ம் ஆகும். வால்யூம் ஃபைனல் கிரேட்டர் தென் வால்யூம் இனிஷியல், எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ், ஒர்க் டன் பை த சிஸ்டம். அப்போது அது வந்து எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். VFனா ஃபைனல் கிரேட்டர் தென் VI, வால்யூம் வந்து ஃபைனல் வந்து லெஸ்ஸராக இருக்கும், VI விட லெஸ்ஸராக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கம்ப்ரெஷன் ப்ராசஸ், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், இது வந்து பாசிட்டிவ் சைன் வந்து வரும். இஃப் ஹீட் இஸ் அப்சர்வ் பை த சிஸ்டம் ப்ளஸ் Q, இஃப் ஹீட் இஸ் எவால்வ் பை த சிஸ்டம் மைனஸ் Q, எவால்வ்னா வெளிவிடும் போது மைனஸ் Q இருக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து work done by the system, work done by the system na minus W, work done on the system na plus W.